1 பாட் சாம்பார் சாதம் பண்ணலாங்களா? அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்தீங்கன்னா அதே அளவு துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த ஒரு டம்ளர் அளவுலேயே பாதி எடுத்திருக்கேன். அதனால் 5 டம்ளர் தண்ணி அதுக்கு சேர்த்துக்கிட்டேன். மொத்தமே பருப்பும் அரிசியும் ஒரு டம்ளர் கணக்கு, அதனால் அதுக்கு 5 டம்ளர். அதில் மஞ்சள் தூள், பெருங்காயம் போட்டுட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கேரட்டு, பீன்ஸு, காராமணி, பச்சை காராமணி மட்டும் சேர்த்துருக்கேன். அதுவும் வெங்காயம், தக்காளி. உப்பு போடாமல் வேக வச்சு 5 விசிலுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நெய் போட்டு கொஞ்சம் பேனில் தாராளமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு, சீரகம் இது ரெண்டும் தாளிச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய், இப்போ இந்த சாதத்துக்கு காரமே நம்ம சேர்க்கல இல்லைங்களா, அதனால் காஞ்ச மிளகாயை பொடிச்சு வச்சு அதை இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து அதையும் இதில் கொட்டி கலந்து நல்லா எடுத்திங்கன்னா சுட சுட சாம்பார் சாதம் ரெடி.